இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஏசப்பா விண்ணரசினை இவ்வாறு இந்த நிகழ்வுக்கு ஒப்பிடுவார். தன்னுடைய தோட்டத்திற்கு வேற ஆட்களை சேர்க்கறதுக்காக அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, நிறைய ஆட்களை கூப்பிடுறாரு. ஒரு ஆட்கள் சில பேரை காலையிலேயே கூப்பிட்டு போயிட்டு வேலைக்கு பணிக்கு அமர்த்துறாரு. கொஞ்சம் பேரை ஒரு டீ டைம் வச்சுக்கோ அவன் புரியும் போய் அவங்கள கூட்டு போய் வேலைக்கு அமர்த்துறாரு. ஒரு சிலரை மதிய லஞ்சு டைம் அப்போ கொண்டு போய் வேலைக்கு அமர்த்துறாரு. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, லஞ்ச் டைம் முடிஞ்சு மதியம் டீ டைமுக்கு போகிறாங்க. திரும்பவும் அவர் போகிறாரு, சந்தை வேலைக்கு அந்த ஊருக்கு போய் பார்க்குறாரு. நிறைய பேர் வேலையெல்லாம் நிற்கிறாங்க, நிறைய பேர் நிற்கிறாங்க. அங்கேயும் போய் அழைப்பு கொடுக்குறாரு. நீங்கள் சும்மா நிற்கிறீங்க, எங்களை யாரும் வேலைக்கு கூப்பிடலைங்க ஐயா, அப்படியா, ஏன் தோட்டத்துக்கு போங்க என்று அவங்களுக்கும் அதோட அழைப்பை கொடுத்து கூப்பிட்டு வர்றாரு. இவங்க இறுதிய கடைசி நேரத்தில் போகிறாங்க. எல்லாரும் வேலை செய்கிறாங்க. சம்பள டைம் வருது, எல்லாரும் வராங்க. எல்லோருக்கும் சமமான கூலியை கொடுக்குறார். சமமான கூலி கொடுக்குறார். அப்படி கொடுக்கின்ற பொழுது காலையில் வந்தவங்க நான் யோசிச்சாங்க, நாம காலையில் வந்துட்டோம், நமக்கு நிறைய கொடுப்பாரு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எல்லோருக்கும் ஒரே சமமான கூலி. அப்போ முன்ன வந்தவங்க முதலாளிட்டு கேட்குறாங்க, இது எப்படி நியாயம், இது எப்படி நியாயமாகும், இது நாங்கள் முன்ன வந்தோம் இல்லையா, எங்களுக்கு நிறைய தான் கொடுக்கணும் என்று அது போல் அவங்க பேசுகிறாங்க. அப்போது அந்த அந்த ஓனர் சொல்கிறாரு, எப்பா உங்ககிட்ட என்ன பேசணும், உதாரணத்துக்கு இவங்ககிட்ட ஒரு நாள் கூலி 100 ரூபா பேசணும் வச்சுக்கோமே, அந்த 100 ரூபா நான் அவனுக்கு கொடுக்குறேன்ல, அதோட நீ போகணும், அதோட நீ போயிடணும். இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. வார்த்தையை பாருங்க, நீங்கள் கேட்கக்கூடாது. உனக்கு உண்டானது நான் கொடுக்குறேன்னா இல்லையா, அவங்க கொடுக்குறேன் கொடுக்காம போகிறேன் அதிகமாக, அதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லை. உன்னுடைய கூலி நான் ஒரு பைசா குறைக்கல என்று சொல்லுவார். நான் நல்லவனாக இருப்பது உனக்கு கஷ்டமானு கேட்பார். ஒரு அதாவது ஒரு புதிய ஒரு 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 வழியாக யோசிச்சு பார்க்குறது, புதிய ஒரு நெறி மாதிரி வச்சுக்கிறேன். இன்னொரு இதை சொல்ல பாருங்க. ஏசப்பா கானாவூர் நிகழ்ச்சிக்கு போவார். அங்கே போகின்ற பொழுது ஒரு ரசம் போச்சு, ஒரு முக்கியமான ஒரு நேரம், ஒரு திருமண விருந்து. அதாவது யூத பாரம்பரியப்படி அந்த திருமணத்தில் ரசம் என்பது மிக மிக முக்கியம், மிக முக்கியமான உணவுப் பொருள். அது தீர்ந்து போச்சுன்னா திருமண வீட்டுக்காரன் என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன ஒரு இழிவான சொல்லலாம் வரும், யோசிச்சு பார்க்கணும். நம்ம ரசம் போச்சு, ஏசப்பா பற்றின விவரங்கள் தெரியும் அந்த ஊர் மக்களுக்கு, அது இறை மகன் தெரியும். அப்போது அன்னை மரியாள்கிட்ட உதவி கேட்டு வராங்க. அன்னை மரியாள் சொல்கிறாங்க, எப்பா ரசம் தீர்ந்து போச்சாப்பா, கொஞ்சம் ஏதாவது நீ உதவி செய், என் நேரம் இன்னும் வரவில்லை அம்மா. சொல்கிற வார்த்தை, தன் பெத்த தாய் உதவி கேட்குறாங்க, என் நேரம் இன்னும் வரலையே அம்மா. அப்போ அம்மா நினச்சிருப்பாங்க, ஏன் அப்படி அந்த மாதிரி சொல்கிறான், அவன் நேரம் வரலன்னு சொல்கிறான், என்ன விஷயம், என்ன நேரமாக இருக்கும். உண்மைதானே, அது கடவுளுக்கு தெரியும் எப்போ எதை செய்யணும், எப்போ எதை செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் கடவுள் செய்யக்கூடிய அந்த டைமை மனுஷன் கணிக்கிறான் பாருங்க, அதுதான் ஞானம், அதுதான் ஞானம். இன்றைக்கு அதுதான் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு எஸ்ஐயாவில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும், கடவுளின் எண்ணங்கள் மனித எண்ணங்கள் அல்ல, மனிதரின் வழிமுறைகள் கடவுளுடைய வழிமுறை கிடையாது. எஸ்ஐயா 55:8. கடவுளுக்கான சித்தம் உண்டு, அவருக்கு தெரியும், இப்போ அதை செய்வார். அதை மனிதன் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை கடவுளோடு இணைந்த வாழ்க்கையில மனுஷன் வாழணும். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால் நிறைய நேரங்களில் பாருங்க பார்ப்போம், இதெல்லாம் நமக்கு சிக்கல் வருமே.
ஆண்டோட திட்டம் வேறையாக இருக்கும், நம்மளோட திட்டம் வேறையாக இருக்கும். இந்த டைமில் தான் நமக்கும் கடவுளுக்கும் அந்த உரசல்லாம் நடைபெறும். நல்ல ஞானிகள் பாருங்க, அந்த ஒரு டைமை கணிப்பாங்க. அதில் ஒரு அடிக்கடி பிஷப் ஒருத்தர் சொல்லுவாராம். அது இந்த அருள்வாக்கு இணையதளத்தில் அந்த ஒரு ஃபாதர், நம்ம அவர் சொல்றதை கேட்டேன். பாளையங்கோட்டை பிஷப் விருதுராஜ ஆண்டவர் இவ்வாறு சொல்லுவாராம். ஏதாவது ஒரு ஒரு செயல் கட்டணும் வச்சுங்களேன், அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாராம். உதாரணத்துக்கு ஒரு கோயில் கட்டணுங்க ஆண்டவரே, அதுக்கு ஒரு டைம் வரும் இருங்க சொல்லுவாராம். உண்மைதானே அது. அனைத்திற்கும் ஒரு ஏற்ற காலம் உண்டு. மனுஷன் என்ன பண்றான், சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போ கடவுளுக்கும் மனுஷனுக்கும் அந்த உரசல், புரியுதுங்களா? உதாரணத்துக்கு இப்படி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லலாம். நாம் நண்பர், ஃபார் எக்ஸாம்பிள், எகிப்தில் வந்த மக்களை காப்பாற்றி கூட்டிட்டு வராரா, செங்கடல் நிகழ்ச்சி. செங்கடல் அந்த அந்த பார்டரில் நிற்கிறாங்க மக்கள்லாம். மோசேக்கு எதிராக முறையிடுறாங்க. மோசே, எங்களை சாவடிக்கா இங்கே கூட்டின்னு வந்த, எங்களை சாவடிக்கா கூட்டின்னு வந்த, எங்களுக்கு எகிப்தில் நாங்கள் செத்தா எங்களுக்கு புதைக்க இடமில்லைன்னு அங்கே கூட்டின்னு வந்த என்று மக்கள் மோசடி கேட்பாங்களா? இதான் முறையீடு. கடவுளுடைய திட்டம் ஏதோ இருக்குது, ஏதோ கடவுள் அவருடைய ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு. இந்த திட்டம் எல்லாரும் வரட்டும், அவர்களை இதே தண்ணியில் என் மக்களை எப்படி கொடுமைப்படுத்தின, இந்த மக்களை இஸ்ராயல் மக்கள் எப்படி அந்த எகிப்து போய் சேர்ந்துருவாங்க தெரியுமா? சாப்பாட்டுக்கலாம பசிக்காக யாக்கோபுடைய குடும்பம் தானியமாக போவாங்க. அங்கே சூசை அங்கே அடிமையாக விற்கப்பட்டு அவர் கொஞ்சம் மேல்நிலையில் இருப்பார். ஆண்டோட கிருபையால உணவுக்காக, பஞ்சத்திற்காக, உணவுக்காக தேடி போன அந்த மக்களை அங்கே ஆண்டவர் வாழை வளர செய்வார். அது அடிமையா மக்களை மாற்றிடுவோம் அந்த பார்வோன் ராஜா. மக்களை கசைக்கு கொடுப்ப. அப்போ கடவுள் திட்டம் இதுவும் வந்திருக்கலாம். என் மக்களையாடா நீ கசைக்கு புழிஞ்ச, நீ வாடா, நீ இந்த எகிப்து படை அத்தனையும் என்ன பண்றானே இந்த செங்காட்டில் அழிச்சு துவம்சம் பண்றான் பாரு. அவனோட திட்டம் வந்திருக்கலாம் நிச்சயமாக. மக்களுக்கு தெரியல, கணிக்க முடியல. மோசே எப்போ பாருங்க பார்ப்போம், அவர் மோசே அமைதியாக கேட்பார், ஆண்டவரே இந்த மாதிரி ஆண்டவரே நீங்கள் செஞ்சு கொடுங்க. மனுஷன் நம்ம சொன்னோம் இல்லையா, கடவுளுடைய திட்டத்தை மனுஷன் அறிய முடியும். அவர் திட்டம் வேற, என் எண்ணம் வேறு, உங்கள் எண்ணம் வேறு. கடவுள் எண்ணம் மனுஷன் எண்ணம் கிடையாது, மனுஷனுடைய வழிமுறை கடவுளுடைய வழிமுறை கிடையாது. எஸ்ஐயா 55:8 அவருடைய எண்ணம் வேறு. ஆனால் நல்ல ஞானி அதை கணிப்பான். எதுக்கு யாவே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்பங்களை வச்சு கடிக்க வச்சாரு? ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஊருங்கிற அந்த மலை ஒரு நாட்டை சுற்றி அது மக்களை வழியெடுத்து கூப்பிட்டு போவார். அதையும் உங்களுக்கு பொறுக்காது, உடனே முறையிடுவாங்க. மோசை கதிர்பா கடல் அங்கே மக்கள் முணுமுணுப்பாங்க. அங்கே கொல்லிவாய் பாம்புகள் வச்சு அங்கே. ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டோட திட்டம் ஏதோ ஒரு திட்டம் இருக்கும் ஆண்டவர்கிட்ட. அதை அறிந்து கடவுளோடு இணைந்து செல்கின்ற பொழுதுதான் வாழ்க்கை நமக்கு மிக சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். எல்லாத்துக்கும் மனுஷன் அவசரப்பட்ட நடக்குமா பார்ப்போம், நடக்காது. எங்களுக்கு தெரிந்த ஒரு கேட்டகிஸ்ட் இருக்காரு, அவர் தமிழ்நாடு சென்னையில் வேலை செய்தார், என் கூட படித்தவர். பதற்றப்படாத மனிதர். என்ன விஷயம் இருக்கட்டும், அப்படிங்களா பார்த்துக்கலாம் பிரதர், பார்த்துக்கலாம் அப்படின்னுவார். அவ்வளோ ஒரு பொறுமைசாலி அவர். எங்களுக்கு பயிற்றுவித்த ஒரு ஆசிரியர் இருக்கார், வேதியர், சந்தியாகுன்னு பேர். அவர் நம்மளோட வேலை செஞ்ச வேலை செய்ய நினைக்கிறேன், நம்மளோட இருந்தார் அவர். சந்தியாகு சார், அவர் வேதியர், தஞ்சாவூருக்காரர், கேட்டகிஸ்ட். எங்களுக்கு ஆசிரியராக இருந்தார். அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு அவர் இந்த வேதியங்களுக்கு ஆசிரியராக பணியாற்றினார். அவரை மாதிரி பொறுமைசாலி இருக்க மாட்டாங்க. எந்த சிக்கல் வரட்டும் அவர் கணிப்பார். கடவுளுடைய திட்டம் இதை தான் இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவார். அவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டு நம்ம மனசில் வச்சு ஏற்றி அதன்படி வாழறது இருக்குங்கிற மிகப்பெரிய விஷயம். நீங்கள் சொல்ல இதுதான் முத வாசகம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இங்கே பாருங்க, இப்போ அதில் சபை வரப்போம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு.
இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், இல்லையா? அறுவடைக்கு ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா நாம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய பாதையை, அவருடைய காலத்தை கணித்து தெரிந்து அவரோடு பயணிச்சா போதும். நாம தான் ராஜா. பவுல் சொல்வார் இல்லையா, நான் பெரிய நீண்ட ஓட்டத்தில் ஓடினேன், நெடிய ஓட்ட பந்தயத்தில் ஓடினேன். ஆண்டவருடைய பாதை, வழி தவறி ஓடல, நேரியது ஒரு பந்தயத்தில் ஓடினேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், வெற்றி வாகை காத்திருக்கிறது சொல்லுவார். கடவுளுடைய பாதை எது நம்ம மனுஷன் கணிக்கிறதுக்கே மிகப்பெரிய அறிவு வரும். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஆனோட திட்டமாக இருக்கலாம். அது ஏதோ ஒரு விஷயத்தை நம் வழியா கடவுள் செய்ய சித்தமாக இருக்கலாம். அதான் கணிக்கணும். உடனே என்ன கடவுள், என்ன இது, என்ன போற வர உண்டா இல்லையா, நடக்குது, தவறு. ஆனோட திட்டம் ஏதாச்சும் இருக்கலாம், கண்டிப்பா ஏதாவது ஒன்று இருக்கலாம் இல்லையா, ஏதாவது நிச்சயமா இருக்கலாம். ஏதோ நம்ம வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது இந்த நிகழ்வை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு செயல் நமக்கு சொல்ல பிரியப்படுறாரு, ஏதோ ஒன்று சொல்ல பிரியப்படுறாரு. அதை நாம் கணித்து, ஓ இது ஆண்டோடைய செயல், நடக்கட்டும். இந்த கெசமனே பாருங்க பார்ப்போம் இல்லையா? கெசமனே பார்ப்போம். ஆண்டவரே, கூடுமானால் இந்த துன்ப என்னை விட்டு அகலட்டும், ஆனால் என் விருப்பமாக இல்லையப்பா, உங்க விருப்பமா நடக்கட்டும் சொல்லுவார். சொல்ற இல்லையா, கடவுள் தான், கடவுளுடைய பிள்ளை தான், கடவுள் மெஸ்ஸியா தான். அவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவரே தந்தையே, கூடுமான துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், இருந்தும் என் விருப்பம் என்று உங்க விருப்பமா தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நிகழ்வு நம்ம நடக்கின்ற பொழுது அது ஆண்டோட அவருடைய தடுத்து விட்டுடணும். அவர் நமக்கு அதை செம்மையாக்கி கொடுப்பார். அந்த நம்பிக்கை விசுவாசம் இந்த திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். சரி, கடவுள் நம்மில இருந்து அவரோட திட்டத்தை நம் வழியாக செயல்படுத்த நம்மளாம் யாரையா எப்பேற்பட்ட ஒரு இறை பொக்கிஷம் நம் வழியா செயல்பட்டது. அவருடைய மாட்சிமை காட்டணுமா, நம்ம ஏமாத்துறோம். அப்படி இறைவன் நம் வழியாக செயல்படுறாருன்னா, தன் திட்டத்தை நம் மூலம் செயல்படுத்தி கொள்றாருன்னு நம்மளாம் எவ்வளவு பாக்கியம் பேசுவாங்க பார்ப்போம். திருப்படாசிரியர் தான் நீங்க சொல்றாரு பாருங்க இன்னைக்கு, ஆண்டவரே மனிதரை நீர் கவனிக்காதவர்கள் யாரையா, உங்க மீட்பு திட்டத்தை மனுஷங்க வழியாவா நீங்க செயல்படுத்தணும். நீங்க பரம்பொருளியா, நீங்க மனுஷங்க வழியாவா நீங்க செயல்படணும். திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே மனிதரை கவனிக்க நீர் யார், அவர்களை கருத்தில் கொள்ள அவர்கள் யார், அவங்க என்னையா, அவங்க மனிதர் சிறு மூச்சுக்கு ஒப்பானவர்கள். அப்படி இழுத்து அப்படி விடுற மாதிரி அந்த மூச்சு காத்துக்கு ஒப்பானவங்க. அவங்க இன்னைக்கு இருப்பாங்க, பொக்கு நாளைக்கு போயிடுவாங்க. அதனால பாருங்க பார்ப்போம், அவர்களின் வாழ்நாள் மறையும் நிழலுக்கு என்ன பண்ணோம் இருக்கிறார். நம்ம நிழல், அது வெயில் சூரியன் வந்தா வெயில் நிழல் இருக்கும், டக்குன்னு போயிடும். அப்படிப்பட்ட அந்த மனுஷங்களை என்ன பண்றீங்க நீங்க, உங்களுடைய திட்டத்தை அந்த மனுஷன் வழியா நீங்க செய்யறீங்க. அப்போ நம்ம எவ்வளவு பாக்கியம் பாருங்க, நீங்க நம்ம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும், நம்ம எவ்வளவு பாக்கியமான. ஏனென்றால் கடவுள் நம் மூலயமாக செயல்படுகிறார். இதுக்கு ஒரு காலம், இது ஒரு காலம். என் பிள்ளைகளோட நான் செய்கிறேன். அவனுடைய சக்தி, அவருடைய மாட்சிமை நம் வழியாக இந்த உலகில் நடைபெற்று கொண்டு வருது. அப்போ நம்ம எவ்வளோ பெரிய நம்ம கடவுளுடைய பார்ட்னர்னு சொல்லலாமா, தாராளமாக சொல்லலாம். நம்மளாம் கடவுளுடைய உடல் உழைப்பாளிகள் தாராளமாக சொல்லலாம். ஏன் சொல்லக்கூடாது? பைபிள் சொல்லுது, பைபிளே சொல்லுறது பாருங்கப்பா, நாமெல்லாம் கடவுள் உடல் உழைப்பாளிகள். அவர் சொல்றாரு இல்லையா, கால் நிறைவேறிடுச்சு, விண்ணரசு வந்துடுச்சு, போய் பாதை சாச்சுங்க. நான் எங்கே போக சொல்கிறேனோ அங்கே போங்க, நான் என்ன சொல்கிறேன் அதை சொல்லுங்க. வார்த்தை, நான் எங்கே போக சொல்கிறேனோ அங்கே போங்க, நான் என்ன சொல்கிறேன் அதை சொல்லுங்க. அதோட வார்த்தை பாருங்க பார்ப்போம். அப்போ கடவுளுடைய திட்டத்தை நம்மளே செயல்படுத்துறாரு. அப்போ நாம் யார், கடவுள். அப்போ நமக்கும் கடவுளுக்கும் என்ன உறவு, என்ன பந்தம், அதை உண்மையாக நீ சிந்திச்சுன்னு வச்சுக்கோமே, உன் வாழ்க்கை எது நடந்தாலும் நான் கூட இருப்பேன், விலகி போக மாட்டேன். இன்றைக்கு நற்செய்தி பாருங்க பாப்பா, நீங்க அதாவது நற்செய்தி அது அற்புதமான ஒரு இந்த பகுதி மாதிரி ஒரு பகுதி நம்ம வாசிக்க முடியாது.
உள்ளூர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோமே, பிறந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது, தத்தக்கா புத்தக்கான குழந்தை பேச அப்படி ஆரம்பிக்குது வச்சுக்கோமே. அப்போது ஒரு ஒரு தகப்பன் போய் இது பிள்ளைகிட்ட கேட்பான், அப்போ குட்டி நான் யாரு சொல்லு கேட்கும்போது, அந்த குழந்தை அப்பான்னு சொன்னால் ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு ஆனந்தம் வரும். வருமானம் நிச்சயமாக வருங்க. ஒரு தகப்பன் ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை இவர் யாருன்னு புரிஞ்சு நம்மளை பார்த்து அடையாளம் கண்டு அப்பான்னு உச்சரிக்கின்ற பொழுது அது தகப்பனுக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு பச்சை பிஞ்சு குழந்தைகள் தான் சீடர்கள். கடவுள் மெஸ்ஸியான்னு அறிஞ்சு அந்த நான் யாருன்னு கேட்கும்போது எல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்ப்பங்க இல்லையா? ஒருவர் திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் எலியா எனவும், சிலர் ஒரு இறைவாக்கிறன் அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு பாருங்க பார்ப்பங்க. வார்த்தை பாருங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்க நான் யாருன்னு கேட்குறாரு. அதற்கு பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெஸ்ஸியா, நீ கடவுளுடைய பிள்ளை, எங்களையெல்லாம் மீட்க வந்த கடவுள் இறைவன் சொல்லிட்டு வார்த்தைக்கு அப்போ ஆண்டவருக்கு மகிழ்ச்சி பாருங்க பாப்போம். இதைத்தான் கடவுள் விரும்புகிறாரு. என் பிள்ளைங்க என்னை நம்பி இருக்கணும். நான் அவங்க எல்லாம் செய்வேன். நான் கைவிட மாட்டேன். நான் கைவிட்டவே மாட்டேன். நான் ஏன்னா என் திட்டம் வேறு, உங்கள் திட்டம் வேறு. நான் உங்களில் செயல்படும் பொழுது என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை நீங்கள் வெறுத்துறாதீங்க. நான் கெட்டது செய்ய மாட்டேன், நல்லது செய்வேன். நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன். பைபிள் சொல்லுதா இல்லையா? இப்போ இந்த வாசகம் எவ்வளோ பாருங்க, இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்போ கடவுள் திட்டம் நம்மில் செயல்படுகிறோம், நம்ம அதை ஏற்றுக்கிறோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். நம்ம இன்னைக்கு திருப்பாருடைய முதல் பகுதி நம்ம பார்க்கணும். 144 முதல் பகுதி பாருங்க பார்ப்போம். என் பாறையாகி ஆண்டவர் போற்றி, என் கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே. அவரே என் கற்பாறையாரனும் மீட்பும், அவரே என் கேடயம் வலிமையும் துணையும், ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். நீங்க தான் என் கடவுள், நீங்க தான் என் கற்பாறை, நீங்க தான் என் கோட்டை. என்ன நம் வாழ்விலே நிகழ்வுகள் நடந்தால் நல்லதோ கெட்டதோ அனைத்தும் அவனுடைய சித்தம் என்று எவன் ஒருவன் வாழ்கிறானோ, எவன் கடவுளை இது கடவுளுடைய சித்தம், நீங்க மெஸ்ஸியா கணிச்சார் பார்த்தீங்களா? பேதுரு கணிச்சார் இல்லையா? நீங்க மெஸ்ஸியா, வாழும் கடவுளுடைய பிள்ளை, யாரும் செல்வம் இறைவா. ஏசக்காரர்களே, நீங்களும் போய் நினைக்கிறீங்களா? அப்போ பேதுரு சொல்லுவார் பாருங்க, நாங்கள் யார்கிட்ட போவோம் ஆண்டவரே, வாழ்தல் மாற்ற உங்கள்கிட்ட தான் இருக்குது. பேருடைய வரிக்கை இல்லையா? அப்போது ஆண்டவரை கணித்து ஆண்டவர் செயல்பாட்டுக்கு நம்மை உட்படுத்தி அதுக்கு தனி ஞானம் வரும். சும்மாலாம் முடியாது. அப்போ நம்ம வாழ்வில் ஏதோ நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்போ ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, இதன் வழியே ஆண்டவர் ஏதோ சொல்ல வராரு, இது ஆண்டவருடைய செயல் தான் என்று அதை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நமக்கு ஏன் கஷ்டம் பார்ப்போம். அப்புறம் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி வரும்போது சில பேர் ஆடுவான் இல்லையா? நான் தாண்டா போடா, கிடையாது, ஏதோன்னு சொல்ல வராரு இல்லையா? நல்லது நடக்கும்போது ஆடாதே, கெட்டது நடக்கும்போது வாடாதே, ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் ஆண்டுடைய செயல். திரும்ப சொல்ற பாருங்க, நல்லது நடக்கும் பொழுது ஆடாத, கெட்டது நடக்கும் பொழுது வாடாத, ஆடி போகாது, அனைத்தும் ஆணுடைய செயல். இதை எவன் கணித்து வாழ்கிறானோ அவனே கடவுளுடைய பிள்ளை. இதுதான் இன்றைய ஆசை நமக்கு சொல்கிறது. அனைத்திற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அவனுடைய திட்டம் நம் திட்டம் அல்ல, நம்முடைய செயல் அவனுடைய செயல்கள் கிடையாது. ஆனால் இப்படி இருந்தும் கடவுள் தன் திட்டத்தை நம் வழியாக செயல்படுத்துகிறார். அப்படின்னா நாம அவனுடைய செல்ல பிள்ளைகள். நாம் அவர் திட்டம் நம்மில் செயல்படும் பொழுது அதை கணித்து இது கடவுள் செயல், கடவுள் எதுவும் சொல்லுவார் என்று ஆண்டுடைய திட்டத்தை முழுவதையும் எப்போது நாம் ஏற்றுக்கொண்டு நம்மளை ஏற்றுக்கொண்டு நல்லதோ கெட்டதோ இது ஏசப்பா கொடுக்குறாருப்பா, நான் ஏற்றுக்கிறேன். மாதம் சொன்னாங்க இல்லையா, உன் உள்ளத்து ஒரு வால் ஊடுருவும். அம்மா ஏற்றுக்கிட்டாங்களே. அதை போல நாம் இறை திட்டத்தை நம்மிலே ஏற்று வாழும் பொழுது நம்முடைய வாழ்வு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய வாழ்வாக அமையும். இது நிச்சயம். நன்றி. நாளை சந்திப்போம்.